السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, ஹிஜ்ரி வருடம் 1446 துல்ஹஜ் மாதம் 24ஆம் திகதி புனித மஸ்ஜிது நபவியிலே இமாம் அஷேக் ஹுசைன் பின் அப்துல் அசீஸ் ஆலு ஷேக் அவர்கள் கடந்து செல்லும் வாழ்வில் படிப்பினையும் உபதேசமும் எனும் தலைப்பிலே உரையாற்றினார்கள். ஆரம்பமாக அல்லாஹ்வை புகழ்ந்து நபியின் மீது சலவாத்தும் சலாமும் கூறியவர்களாக வருகை தந்திருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வை அஞ்சி பயந்து நடந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வை அஞ்சுவதுதான், பயப்படுவதுதான் எல்லா விதமான பயங்கர நிலைகளிலிருந்தும் ஈடேற்றம் பெறுவதற்கான வழியாகவும் வெற்றி பெறுவதற்கான வழியாகவும் இருக்கிறது என்று ஒத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை அஞ்சி பயந்து நடந்து கொள்ளுங்கள், லஅல்லகும் துஃப்லிஹூன், இதன் மூலமாக நீங்கள் வெற்றி அடைவீர்கள் என்ற அந்த குர்ஆன் வசனத்தை கூறி தக்வாவை கொண்டு உபதேசம் செய்தவர்களாக, அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாழ்விலே நமது வயதுகள் நம்மை கடந்து செல்கின்ற போது, காலங்கள் எம்மை கடந்து செல்கின்ற போது அது நமக்கு ஒரு நினைவூட்டலை விட்டு செல்கின்றது. தொடராக மாறி மாறி காலங்கள் பயணித்துக் கொண்டிருக்கும் போது நமக்கு ஒரு செய்தியை சொல்லிக் கொண்டே இருக்கிறது. அல் குர்ஆன் இவ்வாறு கூறுகிறது, யுகல்லிபுல்லாஹுல் லைல வன்னஹார், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பகலையும் இரவையும் மாறி மாறி அல்லாஹ் புரட்டி கொண்டிருக்கிறான். இன்ன ஃபீ ذلك லஇப்ரத்தன் லிஉலில் அப்சார், சிந்திப்போருக்கு அவைகளிலே படிப்பினை இருக்கிறது என்று அல் குர்ஆன் கூறுகிறது. எனவே வாழ்வில் ஒரு நாள் என்னை கடந்து சென்று விட்டதா, ஒரு வருடம் கடந்து சென்று விட்டதா, இரவு வந்து பகலை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோமா, இவ்வாறு காலங்கள் மாறி மாறி வருகின்ற போது அவைகளை சிந்தித்து பார்ப்பவர்களுக்கு படிப்பினை இருக்கிறது என்று அல் குர்ஆன் கூறுகிறது. எனவே கால மாற்றத்தை ஆராய்வது, சிந்திப்பது நமது கடமையாக இருக்கின்றது என்பதை இதனூடாக புரிந்து கொள்ளலாம். அன்பார்ந்தவர்களே, இறை விசுவாசிகளுடைய ஈமான் உடையவர்களுடைய பண்புகளில் ஒன்றுதான் எல்லா நிலைகளிலும் தொடராக சிந்தனையிலே ஈடுபடுவது, நடக்கக்கூடிய நிகழக்கூடிய நிகழ்வுகளை பற்றி தொடராக சிந்தித்துக் கொண்டிருப்பது இறை விசுவாசிகளுடைய பண்பாக இருக்கிறது. இதனூடாக அவர்கள் அந்த சிந்தனையினூடாக படைத்த ரப்பை வணங்குவதற்கு அவர்களுக்கு வழிகாட்டக்கூடியதாக அந்த சிந்தனை அமையும். அதனூடாக அல்லாஹ்வை பல வணக்கங்கள் செய்து நெருங்குவதற்கு அந்த சிந்தனைகள் அவனுக்கு உதவியாக இருக்கும். அதே நேரத்திலே கெட்டவைகள் பாவங்களை விட்டு தவிர்ந்து கொள்வதற்கும் அந்த சிந்தனை அவனுக்கு உதவியாக இருக்கிறது. எனவே எல்லா நேரங்களிலும் சிந்தனையுடன் இருக்க வேண்டும். இது அல்லாஹ்வை வணங்குவதற்கும் பல வணக்கங்கள் மூலமாக அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறுவதற்கும் பாவங்களை விட்டு தவிர்ந்து கொள்வதற்கும் இது நமக்கு உதவியாக இருக்கிறது. அல் குர்ஆனிலே அல்லாஹ் குறிப்பிடுகின்ற போது, இன்ன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாதி வல் அர்த், அதாவது வானங்கள் பூமிகள் இந்த படைப்பிலே இரவு பகல்கள் மாறி மாறி வருவதிலே லஆயாத்தின் லிஉலில் அல்பாப், அறிவுடையோருக்கு பல அத்தாட்சிகள் இருக்கின்றது என்று அல் குர்ஆன் கூறுகிறது. அல்லதீன யذ்குரூன அல்லாஹ கியாமன் வ குஊதன் வ அலா ஜுனூபிஹிம் வ யதஃபக்கரூன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாதி வல் அர்த், அந்த புத்தியுடையவர்கள் இறை விசுவாசிகள் யார் என்றால், அல்லாஹ்வை நின்ற நிலையிலும் அமர்ந்த நிலையிலும் சாய்ந்த நிலையிலும் வானங்கள் பூமியை பற்றி தொடராக சிந்தித்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் அல்லாஹ்வை பார்த்து கூறுவார்கள், ரப்பனா மா ஹலகத ஹாதா பாத்திலா, இவைகளை எல்லாம் நீ வெறும் வீணுக்காக படைக்கவில்லை, சுப்ஹானக், நீ பரிசுத்தமானவன், ஃபகினா அஸாபன்னார், நரக வேதனையை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக என்று அல்லாஹ்வுடைய படைப்பினங்களை சிந்தித்து படிப்பினை பெற்ற மக்கள் கூறுவார்கள் என்பதை அல் குர்ஆன் இவ்வாறு கூறுகிறது. அன்பார்ந்தவர்களே, இப்னு அப்பாஸ்
ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தியிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூக்கத்திலிருந்து நடு இரவிலே எழும்பினால் அவர்கள் சூரா ஆல இம்ரானின் கடைசி 10 வசனங்களையும் 190வது வசனம் முதல் 200வது வசனம் வரும் வரை அவர்கள் ஓதக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். அதற்கு பின்னால் உது செய்து கொண்டு தொழக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபியுடைய இந்த செயலை பற்றி கூறுகிறார்கள். இதனை வைத்து அறிவுடையவர்கள் அறிஞர்கள் கூறுகிறார்கள், தூக்கத்திலிருந்து எழும்புகின்ற போது இந்த சூரா ஆல இம்ரானின் கடைசி 10 வசனங்களை ஓதுவது முஸ்தஹப்பாக இருக்கிறது. அந்த வசனங்கள் கூறக்கூடிய விடயங்களை சிந்தித்து செயல்படுவது என்பது படைத்தவனை மகிமைப்படுத்துவதற்கும் படைத்தவனுக்கு முழுமையாக அடிமைத்துவத்தை நிறுவுவதற்கும் இந்த வசனங்கள் அதனுடைய அத்தாட்சிகளை சிந்திப்பது ஒரு காரணமாக இருக்கும் என்று கூறி இந்த 10 வசனங்களையும் தூக்கத்திலிருந்து எழும்பியதற்கு பின்னால் ஓதுவது முஸ்தஹப்பாகும் என்று அறிஞர்கள் நமக்கு வழிகாட்டுகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே காலங்கள் மாறி மாறி வருகின்ற போது அவைகளின் மூலமாக படிப்பினை பெறுவது, அவைகளின் மூலமாக சிந்தனையை நாம் வலுப்படுத்திக் கொள்வது எம்மீது கட்டாய கடமையாக இருக்கிறது. அவசரமாக எம்மை காலங்கள் கடந்து செல்கின்றன. எனவே இவ்வாறான சந்தர்ப்பங்களிலே நாம் ஒவ்வொருவரும் தன்னை கேட்டு சுய பரிசோதனை செய்து கொண்டு நாம் நமது செயல்பாடுகளை மீளாய்வு செய்து தௌபா செய்து அல்லாஹ்வின் பக்கம் முழுமையாக மீண்டு நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும். காலம் கடந்து செல்கின்ற போது நான் மறுமைக்காக நெருங்கிவிட்டேன், மன்னரைக்காக நெருங்கிவிட்டேன் என்ற அந்த சிந்தனையினூடாக நமது செயல்பாடுகள் நல்வழியிலே சென்று அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்புகள் கோரி இறை மன்னிப்பையும் இறை அன்பையும் பெற்றுக் கொள்வதற்கான முயற்சிகளாக அமைய வேண்டும். அல் குர்ஆன் கூறுகிறது, யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ், இறை விசுவாசிகளே அல்லாஹ்வை அஞ்சி பயந்து நடந்து கொள்ளுங்கள். வல் தன்துர் நஃப்சும் மா கத்தமத் லிகத், நாளைக்காக எதனை முற்படுத்தி வைத்திருக்கிறீர்கள் என்று சிந்தித்து பார்க்கட்டும். அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களையும் அல்லாஹ் கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் என்று அல் குர்ஆன் கூறுகிறது. அன்பார்ந்தவர்களே, எனவே இரவு பகல் மாறி மாறி வருவது, நாட்கள் வாரங்கள் மாதங்கள் மாறி மாறி வருவதெல்லாம் சிந்திப்பவர்களுக்கும் ஆராய்ச்சி செய்பவர்களுக்கும் புத்தி உள்ளவர்களுக்கும் ஒரு முக்கியமான உபதேசியாக இந்த கால மாற்றமும் கால ஓட்டமும் இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, இவ்வாறாக சிந்திக்கின்ற போது அந்த மனிதன் இவைகளை படைத்தவனை பற்றி சிந்தித்து அவனை மகிமைப்படுத்துவதற்கும் நான் அவனுக்கு அடியான் என்பதை நிறுவுவதற்கும் இந்த சிந்தனை ஒரு காரணமாக இருக்கும். அன்பார்ந்தவர்களே, அதே போன்று ஒரு மனிதன் இறையச்சமுடையவன் என்ற பண்புகளை கொண்ட ஒரு நிலையிலே இருக்கின்ற போது அந்த மனிதன் அல்லாஹுடைய வரைமுறைகளை மீறாமல் இருப்பதற்கு அந்த தக்வா இறையச்சம் என்ற பண்பு ஒரு காரணமாக இருக்கிறது. அதே நேரத்திலே அல்லாஹுடைய எல்லா விதமான ஏவல்களை எடுத்து நடப்பதற்கும் எல்லா விதமான தடைகளை தவிர்த்து கொள்வதற்கும் இந்த தக்வா என்பது ஒரு உசாத்துணையாக உதவியாக அவனுக்கு இருக்கிறது. நிச்சயமாக இரவு பகல் மாறி மாறி வருவது, வானங்கள் பூமிகளை அல்லாஹ் படைத்திருப்பதெல்லாம் இறையச்சமுடையவர்களுக்கு ஒரு அத்தாட்சியாக இருக்கும் என்று அல் குர்ஆன் கூறுகிறது. அன்பார்ந்தவர்களே, எனவே நிச்சயமாக ஒரு முஸ்லிமுடைய ஒரு இறை விசுவாசியுடைய பண்பு அவனுடைய போக்கு எவ்வாறு இருக்க வேண்டும் என்றால், எல்லா நிலையிலும் வாழ்விலே அவசரமாக இறை பொருத்தத்தை பெற்றுக் கொள்வதற்காக என்னென்ன நல்லமல்கள் செய்ய முடியுமோ அவைகளின் பால் அவற்றின் பால் அவன் அவசரப்பட வேண்டிய தேவையுடன் இருக்கின்றான். அதே நேரத்திலே பாவங்களை விட்டும் தடுக்கப்பட்டவைகளை விட்டும் ஹராமானவைகளை விட்டும் தூரமாக வேண்டிய தேவையுடையவனாக அவன் இருக்கிறான். அன்பார்ந்தவர்களே, எனவே ஒரு முஸ்லிமுடைய விடயம், ஒரு முஸ்லிமுடைய கர்மங்கள் இவ்வாறு இருக்க வேண்டும் என்றால், நேரங்கள் கடந்து செல்கின்ற போது அல்லாஹ்வை நெருங்குவதற்கு அவன் ஆயத்தமாக வேண்டும். மறுமையை மறந்து இந்த உலகத்திலே மதிமயங்கி விடாமல் அல்லாஹ்வை நெருங்குவதற்கு இறை திருப்தியை பெற்றுக் கொள்வதற்கு அவன் அவசரப்பட வேண்டும், முயற்சிக்க வேண்டிய தேவையுடையவனாக இருக்கிறான். மக்களே, நிச்சயமாக இந்த உலகம் என்பது ஒரு அற்பமான இன்பமாக இருக்கிறது. மறுமை என்பதுதான் நிரந்தர வீடாக இருக்கின்றது என்று அல் குர்ஆன் கூறுகிறது. எனவே யார் ஒரு மனிதன்
தன்னை பாவமான வெறுக்கத்தக்க விடயங்களை விட்டும் தவிர்த்து கொண்டு இந்த உலகத்திலே அல்லாஹ் பொருந்திக் கொள்ளக்கூடிய செயல்களை செய்கிறார்களோ அவர்களுக்கு சுபசோபனம், நற்செய்தி உண்டாகட்டும், நல்ல சந்தோஷமான செய்தி உண்டாகட்டும். அன்பார்ந்தவர்களே, யாரெல்லாம் தங்களை பாவத்தை விட்டும் பாதுகாத்துக் கொள்கிறார்களோ, அல்லாஹ்வை வணக்கம் செலுத்துவதனூடாக தன்னை தூய்மைப்படுத்திக் கொள்கிறார்களோ அவர்கள்தான் வெற்றியாளர்கள். அது அஃப்லஹ மன் ஸக்காஹா, பரிசுத்தப்படுத்திக் கொண்டவர்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள், அதனை களங்கப்படுத்தியவர்கள் நஷ்டமடைந்து விட்டார்கள் என்று அல் குர்ஆன் கூறுகிறது. எனவே உண்மையான முஸ்லிமாக, இறை விசுவாசியாக இருக்கக்கூடியவன் நாட்கள் கடந்து செல்கின்ற போது அவன் நன்மைகளை அதிகப்படுத்திக் கொள்வதற்கும் நல்லவைகளை செய்து கொள்வதற்கும் அவன் அவசரப்படுவான். அதற்காக அவன் முயற்சிகள் செய்வான். நல்ல விடயங்களை கட்டுச்சாதனங்களாக எடுத்துக் கொள்ளுங்கள். அந்த கட்டுச்சாதனங்களிலே மிகவும் சிறந்ததுதான் தக்வா, இறையச்சமாக இருக்கின்றது என்று அல் குர்ஆன் கூறுகிறது. அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், கைருக்கும், உங்களில் சிறந்தவர் யார் என்றால், மன் தால உம்ருஹு வ ஹஸன அமலுஹு, யாருடைய வாழ்நாள் நீளமாகி செயல்கள் அழகாக இருக்கிறதோ அவன்தான் உங்களில் சிறந்தவன் என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, எனவே இலாபமும் நஷ்டமும் அளக்கக்கூடிய மீசான் இருக்கிறது. எனவே வெற்றியும் தோல்வியும் என்பது தீர்மானிக்கப்படுவதெல்லாம் அல்லாஹுக்கு வழிபட்டு அவனுடைய ஈமானுடைய முழுமை தன்மையை கொண்டுதான் வெற்றியும் தோல்வியும் தீர்மானிக்கப்படுகிறது. அதே நேரத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றுவதை கொண்டுதான் வெற்றியும் தோல்வியும் இலாபமும் நஷ்டமும் தீர்மானிக்கப்பட இருக்கிறது. எனவே நாம் நமது செயல்களை கண்ணும் கருத்துமாக கண்காணிப்புடன் செய்வதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். அல் குர்ஆன் கூறுகிறது, காலத்தின் மீது சத்தியமாக, நிச்சயமாக மனிதர்கள் நஷ்டத்தில் இருக்கிறார்கள். ஆனால் இறை விசுவாசம் கொண்டு நல்லமல்கள் செய்து உண்மையை கொண்டு ஒருவருக்கொரு உபதேசம் செய்து அவ்வாறு உபதேசம் செய்கின்ற போது ஏற்படுகிற இன்னல்களை பொறுத்துக் கொள்கிறார்களோ அவர்களை தவிர அனைவரும் நஷ்டமடைந்து விட்டார்கள் என்ற கருத்தை அல் குர்ஆன் கூறுகிறது. அன்பார்ந்தவர்களே, எனவே நாம் நமது வாழ்விலே கடந்து செல்லக்கூடிய ஒவ்வொரு நேரங்களையும் அல்லாஹுக்கு பொருத்தமானதாக பயன்படுத்திக் கொள்வதற்கு வல்லவன் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அருள் புரிவானாக. அதே நேரத்திலே ஒவ்வொரு விடயங்களையும் சிந்தித்து படிப்பினை பெற்று அதனூடாக ஒரு உபதேசமாக எடுத்து வாழ்வை சீரான பாதையிலே இட்டு செல்லக்கூடியவர்களாக நம் அனைவர்களையும் அல்லாஹ் ஆக்கியவர்கள் புரிவானாக. அன்பார்ந்தவர்களே, உண்மையிலே சீதேவி யார் என்றால் அதனை சிந்தித்து செயல்படுபவன், மூதேவி யார் என்றால் நஷ்டமடைந்தவன் யார் என்றால் அவனது வாழ்விலே நாட்கள், வாரங்கள், மாதங்கள், வருடங்கள் கடந்து செல்கின்றன. ஆனால் இவ்வாறான நாட்கள் கடந்து செல்கின்ற ஒவ்வொரு பொழுதும் அவைகளை பற்றி சிந்திக்காமல் நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன், எனது கடமை என்ன, நான் எங்கே பயணிக்க வேண்டும் என்ற சிந்தனையே இல்லாமல் நாட்களை கடத்துபவன் தான் மூதேவியாக இருப்பதற்கான அடையாளமாக இருக்கிறது. அதே நேரத்திலே தனது பாவ கரைகளையும் தானிடத்திலே இருக்கக்கூடிய அசுத்தங்களையும் நீக்குவதற்கு காலம் கடத்துபவன். தௌபா நாளை செய்து கொள்ளலாம், பாவ மன்னிப்பு நாளை செய்து கொள்ளலாம் என்று காலம் கடத்தக்கூடியதும் இது ஒரு மூதேவிக்கான அடையாளமாக கருதப்படுகிறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனவே ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையிலே அவன் இளகிய மனத்துடன் அல்லாஹுடைய இந்த பிரபஞ்ச அத்தாட்சிகளையும் ஷரியாவுடைய அத்தாட்சிகளையும் சிந்தித்து அவனுக்கும் அல்லாஹுக்கும் இடையிலுள்ள தொடர்பை அவன் சீர் செய்து கொள்ள வேண்டும். அல் குர்ஆன் கூறுகிறது, விசுவாசம் கொண்டிருந்தோர் அவர்களது இதயங்கள் அல்லாஹ்வையும் உண்மையிலிருந்து இறங்கிய வேதத்தையும் நினைவு கூறுவதற்காக பயந்து நடுநடுங்கக்கூடிய நேரம் இன்னும் வரவில்லையா என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேள்வியாக கேட்கிறான். எனவே நன்மைகள் செய்வதற்கு முந்திக் கொள்ளுங்கள், அல்லாஹுக்கு வழிபடுவதற்கு போட்டி போட்டுக் கொள்ளுங்கள், பாவத்தை எச்சரிக்கையுடன் தவிர்த்து கொள்ளுங்கள். வானங்களை பூமியை படைத்த ரப் அவன் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய அந்த ஷரியாவை முழுமையாக பின்பற்றி நடந்து கொள்ளுங்கள். அன்பார்ந்தவர்களே, எல்லா நேரத்திலும் நபியின் மீது ஸலவாத்தும் சலாமும் கூறுங்கள்.
இந்த நபியின் மீது சலவாத்தும் சலாமும் சொல்வது ஒரு பெரும் வணக்கங்கள் ஒன்றாக இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, எனவே நாம் 1446 ஆண்டை கடந்து 1447 ஹிஜ்ரி வருடத்திலே காலடி எடுத்து வைத்திருக்கிறோம். எனவே கடந்து சென்ற வருடம் என்பது நமக்கு படிப்பினையாக, உபதேசமாக இருக்க வேண்டும். எனவே கடந்த காலங்களிலே எம்மால் ஏற்பட்ட தவறுகளையும் பாவங்களையும் அல்லாஹ்விடத்திலே முன்வைத்து மன்னிப்பு கேட்டு பாவக்கரைகளை விட்டும் நம்மை பரிசுத்தப்படுத்தி பாவங்களை விட்டு ஒட்டுமொத்தமாக ஒதுங்கி நன்மைகள் செய்து வரக்கூடிய காலங்களை கழிப்பதற்கு வல்லவன் அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. ஆமீன். وآخر دعوانا أن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته.